வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரீடிங் 2024க்கான ரீடிங் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் 2024க்கான ரீடிங் போட்டுட்டேன். பட் இது அதோட ஷார்ட்கட். ஓகேவா? முக்கிய குறிப்புகள் அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். 12 மாசத்துக்குமே இந்த ஒரு சில விஷயங்களை நீங்க நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 12 மாதங்கள் ரொம்ப அழகா போகும் அப்படின்ற மாதிரி நான் ப்ரே பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். மொத்தம் 3 பைல்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பைல் நம்பர் 1க்காக பார்க்குறோம். ஏஞ்சல்ஸ் கார்டு எடுத்திருக்கேன், சிவன் சக்தி கோடு கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். சரியா? பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? 12 மாசத்துக்கு சேர்த்து. ஓகேவா? 4 கார்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். 4 கார்ட்ஸ் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்க இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, முதல் குறிப்பு புத்தி. எஸ், புத்தியோட பொழைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. இப்ப நீங்க கொஞ்சம் மந்தத்தன்மையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு கவலை அதிகமா இருக்கு, பேலன்சிங் போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஆண்டோட முதல்ல எடுத்தோடனே ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா மனசு கேட்டு முடிவு எடுக்கலாம். பட் இப்போ உங்க கார்டுல வந்த விஷயங்களை வச்சு நான் சொல்றேன், மனம் சார்ந்துதான் சில குழப்பங்கள் இருக்கலாம். ஸோ நீங்க புத்தியை யூஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே அறிவு சார்ந்த முடிவுகளை எடுங்க அப்படின்ற மாதிரி காட்சி வந்திருக்கு. இது நீங்க இப்போ உங்க வீட்டுல வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற வரன்கள் உங்களுக்கு ஏற்ற மணமகள் அந்த மாதிரி இருக்கலாம். அவங்கள மனசு சார்ந்து அழகு சார்ந்து யோசிக்கிறதோட புத்தி சார்ந்து இவங்க நமக்கு சரியா வருவாங்களா, நம்ம அவங்களுக்கு சரியா பொருந்துவோமா அப்படின்னு அறிவு சார்ந்து மட்டும் யோசிங்க அப்படின்ற மாதிரி கார்டு சொல்லுது. மனசு சார்ந்து யோசிச்சிங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு குழப்பமான முடிவை எடுக்கலாமா வேண்டாமா, செய்யலாமா போகலாமா, இந்த மாதிரி வளவலான்னு இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் சொல்றாங்க அறிவு சார்ந்து யோசிங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் சக்தி. ஓகே, சக்திங்கிறது உங்களோட ஆற்றல். உங்களோட ஆற்றலை எவ்வளோ அதிகப்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ அதிகப்படுத்திக்கோங்க, இல்லைன்னா வளர்த்துக்கோங்க. சரியா? இது எப்படி வளர்த்துக்கலாம்னா உடல் பயிற்சி மூலமா செய்யலாம், யோகா பண்ணலாம், அட்லீஸ்ட் நடைப்பயிற்சியாவது செய்யலாம். ஸோ நல்ல உணவுகள், நல்ல சிந்தனைகள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அறிவு, நீங்க ஒரு அறிவு ஜீவியா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஆற்றல் அதிகப்படுத்திக்கோங்க. புத்தி கூர்மையோட எல்லா விஷயங்களையும் அணுகுங்க. மனசு கேட்கலாம், தப்பு இல்லை. மனசு சொல்றது கேட்கலாம், தப்பே இல்லை. பட் அது உங்களால முடிவு சில நேரங்களில் சரியா எடுக்க முடியாத மாதிரி கார்ட்ஸ் வருது. அதனால தான் சொல்றேன், மனசை விட புத்தி வச்சு யோசிச்சிங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேகம். ஸ்டார்டிங்கே அப்படியே தடால் புடால்னு எடுக்காம கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நின்று நிதானமா செயல்பட்டீங்கன்னா கடைசியில நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். வடிவல் சார் சொல்ற மாதிரி பிளான் கரெக்டா பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். ஓகேவா? இப்ப நான் சொன்னேன்ல வேகம் வேணும் அப்படின்னு, அதே நேரத்துல விவேகமும் வேணும். இந்த 4 விஷயத்த இந்த 12 மாசத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புத்தி, சக்தி, வேகம், விவேகம், இந்த 4ம் ரொம்ப 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 அடிப்படையா தேவைப்படுற ஒரு விஷயம். ஓகே, உங்களோட பலம், நேர்மையா இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க. அதே மாதிரி உறுதி. எஸ், இந்த விஷயம் நான் செய்வேன் அப்படின்னு எத்தனை இடையூறுகள், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எடுக்கிற காரியத்தை செதறாம செய்யக்கூடிய நபர்கள். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா இருப்பீங்க. அதே டைம் நேர்மையாவும் இருப்பீங்க. பலகீனம் அப்படின்னு பார்த்தா எது தெரியுமா? நான் சொன்னேன்ல, மனம். உங்களோட மனசுதான் உங்களோட பலகீனம். சில நேரங்கள்ல அங்கதான் சில விஷயங்கள் அடிபட்டு போயிடுது. எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்படுது. உறவு சார்ந்து கூட உங்க மனம் நிறைய கஷ்டப்பட நேர்ந்திருக்கலாம். கடந்த காலங்கள்ல ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், இல்ல யாராவது உங்களை சரியா புரிஞ்சுக்காம காயப்படுத்திருக்கலாம். ஸோ மனசு சார்ந்து சில விஷயங்களை நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க பாருங்க, அங்கதான் உங்களோட வெற்றிக்கான பாதை தடைப்பட்டு போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் கோபம், அவசரம். இதெல்லாம் கோபம், அவசரம், மனசு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னாலதான் சில விஷயங்கள் உங்களால எப்படி பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழம்பி போய் அந்த இடத்துல நிக்கிற மாதிரியும் கார்ட்ஸ் வருது. ஸோ அதுக்கு தான் சொன்னாங்க, ஃபர்ஸ்டே சொன்னாங்க அறிவு சார்ந்து யோசிங்க அப்படின்னாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களோட பலத்தை அதிகப்படுத்திக்கோங்க. ஓகே, பலவீனத்தை குறைக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. 50% சில விஷயங்கள் அதுவாகவே நடக்கும். மீதி இருக்கிற 50% உங்களோட முழு முயற்சியை நீங்க போட்டாதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், சவாலே சமாளி தான். பைல் நம்பர் 1 எடுத்திருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டணும் இந்த வண்டியை அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எப்படின்னா, இப்போ ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 15 நாள் நல்லா இருக்கும், இன்னொரு 15 நாள் கொஞ்சம் அப்படி நம்ம தான் புஷ் பண்ணி ஓட்டணும். அதே மாதிரி தான் ஆண்டுல கூட
ஒரு ரெண்டு மாசம் நல்லா இருக்கும், இன்னும் 2 மாசம் கொஞ்சம் டல்லா இருக்கும். இது சுய தொழில் செய்யும் நபர்களாகவும் இருக்கலாம், உறவு சார்ந்தும் இருக்கலாம், குடும்பம் சார்ந்தும் இருக்கலாம். எல்லா இடத்துலயும் எல்லாமே சேர்ந்து ஓவரால் பாத்தீங்கன்னா 10 நாள் நல்லா இருக்கும், 10 நாள் மறுபடியும் கொஞ்சம் ஒரு மாதிரி போகும், மறுபடியும் 10 நாள் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளையும் ஆலோசனை பண்ணிட்டு எடுங்க. அதே மாதிரி உறவு சார்ந்து அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. இவங்க நம்ம கணவன் தானே, இவங்க நம்ம மனைவி தானே, நம்மளோட லவ்வர் தானே, சொன்னா புரிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா நீங்களே கொஞ்சம் கூடுதலா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்க உங்களுக்கான மரியாதை, அவங்க உங்களுக்கான நேரம், இதெல்லாம் நீங்க சரியா கொடுத்தீங்கன்னா இந்த 12 மாசமும் ரொம்ப சூப்பரா போக சான்சஸ் இருக்கு. சில நேரங்கள்ல உங்களுக்கே தெரியும் இது வந்து பிரச்சனையா போகுது, இதை நம்ம இந்த மாதிரி அணுகுமுறை செய்யக்கூடாது, கொஞ்சம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுங்க. தப்புன்னு தெரியிற இடத்துல நம்ம திருத்திக்கலாம். ஓகேவா? வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான வேலை கிடைக்கும். சரியா? நல்ல சம்பளத்தோடய கிடைக்கும். இல்ல நான் ஆல்ரெடி வேலையில இருக்கேன், இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன்லாம் இல்லைன்னு கேட்டா இனிமே படிப்படியா உங்களுக்கான ப்ரமோஷன் வர சான்சஸ் இருக்கு, இன்க்ரிமெண்ட் வர சான்சஸ் இருக்கு. ஸோ பணம் விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கு. உறவு விஷயத்துல தான் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவைப்படுது. ஓகேவா? உடல் சார்ந்து நீங்க தான் உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஓகேவா? டைம், நேரத்தை விரயம் பண்ணாதீங்க, கரெக்டா பிளான் பண்ணுங்க. வடிவேல் சார் முன்னாடி நான் சொன்னல அதே மாதிரிதான், நேரத்தை மதிப்பிடுங்க, வீண் விரயம் பண்ணாதீங்க. காலம் பொன் போன்றது அப்படின்ற மாதிரியும் மெசேஜ் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் சிவன் அண்ட் சக்தி கார்டு பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரி வீட்டுல வரேன்னு பார்த்துட்டு இருக்காங்கன்னா கரெக்டா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல. கரெக்டா அறிவு சார்ந்து யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க சப்போஸ் பிரிஞ்சிருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கீங்க, கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னா மறுபடியும் ரீயூனியன் ஆக சான்சஸ் இருக்கு. லவர்ஸ் பிரிஞ்சிருந்தாலும் ரீயூனியன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ கார்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. சரியா? பிரிந்தவர்கள் கூடுவார்கள். இல்லை இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை, எனக்கு உறவே இல்லை, எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆக போகுதுன்னா எஸ் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான மன வாழ்க்கை சீக்கிரமா விரைவிலேயே வரப்போகுது. சரியா? டும் தான். உடல் சார்ந்து ஏதாவது உபாதைகள் இருக்கு, ஆரோக்கியம் எனக்கு அப்பப்ப அடிபட்டு போயிடுதுன்னா உடல் சார்ந்த உபாதைகளும் சீக்கிரம் போக சான்சஸ் இருக்கு. ஸோ 12 மாசத்துக்கு இது பண்ணா போதும், ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது. ஓகேவா? உறவு சார்ந்துன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு கோவப்பட்டுடாதீங்க, வார்த்தைகளை விட்டுடாதீங்க, கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க, என்ன வார்த்தை பேசுறோம்னு கவனிச்சு பேசுங்க. அதுதான். நெக்ஸ்ட் நான் சொன்னேன்ல, அவசரப்படாதீங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையா தான் போகுது. இப்போ சொன்னேன் வீட்டுல வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கூட 1 மாசம் இல்ல 2 மாசம் ஆகலாம். ஓகேவா? சில விஷயங்கள் பொறுமையா தான் போகுதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் நேரம் காத்திருக்க தான் செய்யணும். ஸோ அவசரம் பட்டீங்கன்னா வேற மாதிரி காரியம் சிதறும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவசரம் வேண்டாம், புத்தி சார்ந்து யோசிங்க. இதுதான் உங்க கார்ட்ஸ்ல வந்த விஷயங்கள். ஓகே, நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஜாஸ்தி சொன்னா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனாலதான் எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா விட்டுடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. வணக்கம். 2024க்கான மெசேஜ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஷார்ட்டான மெசேஜ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துருவோம். ஏஞ்சல்ஸ் கார்டு வச்சிருக்கேன், சிவன் சக்தியோட கார்ட்ஸ் வச்சிருக்கேன், அவங்க கொடுக்கக்கூடிய குறிப்புகள். ஓகேவா? 12 மாதங்களுக்கு இது உங்களுக்கு பொருந்தும். சரியா? எஸ், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. நீங்க இப்போ ஒருத்தருக்கு நண்பரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ரொம்ப நேர்மையா இருப்பீங்க அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி தான் உங்களோட உறவு சார்ந்து அப்பா அம்மா அண்ணா தம்பி, ஸோ உங்களோட லவ்வர்ஸ் யாரா இருந்தாலும், உங்களோட பார்ட்னர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா, ஸோ எல்லார்கிட்டையும் வந்து ஒரு நேர்மையோட நடந்துப்பீங்க. உங்களை நம்பி எந்த விஷயம் வேணா மனசார சொல்லலாம். இவ்வளோ ஒரு ஜென்யூனான கேரக்டர். சூப்பரா இருக்கு உங்க கார்ட்ஸ், பார்க்க நல்லா இருக்கு. ஓகேவா? யோசிக்க மாற்றல் இப்போ முன்ன இருந்ததோட ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நல்லா பிளான் போடுறீங்க பச்சு, ஆனா ஒரே இடத்துலதான் அடிபட்டு போயிடுது. அது என்னன்னா டிசிஷன் எடுக்க தெரியல, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு கொஞ்சம் குழப்பம். நம்பர் 2 எடுத்தனால எல்லாமே 2 இருக்குப்பா, எனக்கு எதை எடுக்கிறதுன்னு தெரியலப்பா. ஒண்ணுன்னா நான் செலக்ட் பண்ணிடுவேன், 2 இருக்கனால எனக்கு கொஞ்சம் கண்ணை கட்டுது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களோட சுயநலம், எஸ் இப்ப நம்ம 2 எடுத்திருக்கீங்க அப்படின்னா சுயநலம் கொஞ்சம் கலந்துருக்கிற மாதிரி கார்ட்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அந்த சுயநலத்தை ஒண்டி கொஞ்சம் குறைச்சிட்டீங்க அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் டக்குன்னு முன்னேறி போகிற மாதிரி கார்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கு. ஓகேவா? இந்த ஆண்டு உங்களுக்கு விட்டு போன நிறைய காரியங்கள் நடக்க இருக்கும். பிசினஸ்
ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, ஸோ பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து சரிவு நிலையை சந்திச்சு வந்துட்டே இருக்கேன், கடன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இதெல்லாம் அடையுமான்னு கேட்டா ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் எஸ். என்ன கஷ்டமா இருக்கட்டும், பணம் சார்ந்து எல்லா விஷயமும் டக்கு டக்கு டக்குன்னு முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆண்டு 2024 உங்களுக்கு பணம் வரும். வர பணத்தை நீங்க நல்லா அழகா யூஸ் பண்ணிப்பீங்க. உங்களோட கடன் அடைக்கிறது கூட உபயோகப்படுத்திப்பீங்க. இன்னும் சில பேர் வந்து வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஸோ அந்த மாதிரியான உங்களோட நியாயமான ஆசைகள்னு இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நிறைவேற்றிக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருப்பாங்கல்ல உங்களோட சில சுற்றமும் நட்பும் சில பேர், ஓகே, அவங்களாம் இப்போ இந்த ஆண்டு உங்களை பார்த்து ஒரு பிரமிப்பா, பரவாயில்லையே இவங்க இவ்வளோ விஷயம் இவங்களுக்கு நடக்குது, இவ்வளோ நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வாவ் கொடுத்து கூட உங்களை பார்ப்பாங்க. அவங்களாம் உங்களை நோக்கி வரவும் செய்வாங்க. சரியா? என்னப்பா ஏதுப்பான்னு கண்டுக்காம இருந்த சில நபர்கள் கூட கொஞ்சம் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, உங்ககிட்ட சில ஆலோசனைகள் கூட கேட்க கூடும். பட் உங்களுக்கு தெரியும் இவங்க ஏன் வராங்க அப்படின்னு. சரியா? ஸோ அவங்க அப்படிதான், அதை நீங்க விட்டுடுங்க. நீங்க எப்போதும் போல இயல்பா இருப்பீங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த கொஞ்சோண்டு சுயநலம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் தான் இருக்கு, பட் பாத்துக்கோங்க, அது கார்ட்ஸ்ல வந்தனால நான் சொல்றேன். சரியா? அது இன்னும் கொஞ்சோண்டா மாத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரான பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. ஓகேவா? அழகு ரொம்ப கூடுங்க பாக்குறதுக்கு. என்ன 30+ல 40+ல இருந்தா கூட நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு யோகா பண்ணுவீங்க, ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்கள், ஸோ என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அத்தனையுமே பண்ணக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஓகேவா? உங்களை சுத்தி சில நபர்கள் மட்டும் தேவைக்காக பழகுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எஸ், நம்ம கிட்ட ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் இவங்க பழகுறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ என்ன பண்றது, பரவாயில்லன்னு கண்டுக்காம போயிடும். முடிஞ்சா உங்களால முடிஞ்சா நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு. குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கிட்ட மட்டும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. சரியா? ஆல்ரெடி நீங்க திருமணம் ஆன நபர்களா இருக்கக்கூடும். நம்பர் 2 எடுத்திருக்கீங்க அப்படின்னா திருமணம் ஆன நபர்களா இருக்கக்கூடும். சில நேரங்கள்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம், வெளிநாடு வெளியூர் அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கலாம். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் காட்டுது. மற்றபடி நீங்க சேர்ந்து தான் இருப்பீங்க, பட் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாம், வெளிநாட்டுல இருக்கலாம், கணவன் மனைவி அந்த மாதிரி கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. அன்பு இனிமையான வார்த்தைகள். ஓகேவா? இந்த 2 தான் உங்களுக்கு, பெருசா வேற ஒன்றும் இல்லை. நிதானம், என்ன கோவம் வந்தாலும் கொஞ்சம் வார்த்தையை விட்டுடாம நிதானத்தை கொஞ்சம் கையாண்டிங்கன்னா இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா போக இருக்கு. ஓகேவா? நல்லாதான் இருக்கு. நமக்கான விஷயங்கள் இப்ப நான் சொன்ன நிறைய பணம் கூட வர வாய்ப்புகள் இருக்குன்னு. சில நேரம் அந்த பணம் வர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம், பட் அது கண்டிப்பா உங்ககிட்ட வருமானு கேட்டா கண்டிப்பா வரும். உங்களுக்கான விஷயங்கள் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கண்டிப்பா வரும். ஓகேவா? சூழ்நிலையை அனுசரிச்சு போய்க்கணும், அவ்வளவுதான். சரியா? சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் உங்களுக்கே தெரியும், சில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும், உறவு சார்ந்தும் இருக்கலாம். ஸோ பெருசா எதுவுமே இல்லை. பல்நமற்று பெருசா எதுவுமே கிடையாது, எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா? ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பல்நமற்று எடுத்துக்கிங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. பணம் சார்ந்து ரொம்ப நல்லா இருக்கு. உடல் சார்ந்து நல்லா இருக்கு. பெருசா எதுவுமே கிடையாது. இந்த ஆண்டு உங்களுக்கு உடல் சார்ந்து எதுவுமே வர சான்சஸ் இல்லை. நீங்க ரொம்ப ஆரோக்கியமான மனிதரா இருப்பீங்க. ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ரொம்ப குட் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் எங்கெங்க சரி பண்ணணும், எதை சரி பண்ணணும், இதெல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். நிறைய நல்ல பழக்கங்கள் உங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? மனசுக்குள்ள ஒரு காதல் இருக்கு, சீக்ரெட்டான ஒரு லவ் இருக்கலாம். ஸோ அது நல்லா தான் இருக்கு, வச்சுக்கிறதா தான் நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி சொல்றது, நான் சீக்ரெட்டான லவ்னா அது உங்களாலேயே சொல்ல முடியாது. நீங்க கணவன் மனைவியா கூட இருப்பீங்க, பட் இன்னொரு காதல் ஏதோ இருக்கிற மாதிரியும் கார்ட்ஸ் காட்டுது. சேர முடியல, ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்க மாதிரியும் கார்ட்ஸ்ல வருது. ஸோ உங்களுக்கு புரியும் நான் எதை சொல்றேன் அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் அழகா இருக்குன்னா நீங்க அதை வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை, உங்க இஷ்டம், உங்க விருப்பம். ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்வேன்ல. ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவான வார்த்தை. இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள நடக்குது. ஒரு பட்டாம்பூச்சி எப்படி ஒரு கூட்டு புழுவா இருந்து அதோட சிறகை விரிச்சுட்டு ஒரு பட்டாம்பூச்சியா வானத்துல சிறகடிக்கும் போது எல்லாரும் ஆண் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு
வாழ்க்கை தான் இந்த 2024ல உங்களுக்கு இருக்கும். சரியா? இந்த 12 மாசமுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. பெருசா திருத்திக்கணும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் எதுவுமே வரல. ஸோ நான் சொன்ன இந்த ஒரு சீக்ரெட்டான ஒரு லவ் இருக்குன்னு, அது டைவர்ஸ் ஆன பர்சனா கூட இருக்கலாம். இப்போ நீங்க விவாகரத்து ஆயிருக்கீங்க, இன்னொரு நபரை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எஸ், அது நீங்க உங்க மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாம ஒரு சீக்ரெட்டான காதல் இருக்கு அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அது நல்லா தான் இருக்கு. அது எப்படி டீல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். சரியா? எல்லாமே நல்லா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளதான் சில கருத்து மோதல்கள் வரும். மற்றவங்க கிட்டயும் நீங்க கொஞ்சம் கவனமா பழகிட்டீங்க, வார்த்தைகளை ஒண்டி கொஞ்சம் கவனமா விட்டீங்கன்னா போதும். மற்றபடி கார்ட்ஸ் நம்பர் 2 நல்லா இருக்கு. என்ன நான் சொன்ன மாதிரி 2 விஷயங்கள் தான், எடுக்கலாமா வேண்டாமா, செய்யலாமா பார்க்கலாமா, இந்த சிந்திக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப் இருக்கு. யோசிக்கிறீங்க, நல்லா யோசிக்கிறீங்க, பிளான் எல்லாம் கரெக்டா இருக்கு. பட் அதை எடுத்துட்டு வந்து செயல்படணும் அப்படின்னும் போதுதான் நிறைய தயக்கங்கள் இருக்கு. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கடந்த காலங்களில் சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம், சில சரிவுகளை சந்திச்சிருக்கலாம். ஸோ மறுபடியும் போய் நம்ம கையை சுட்டுக்கணுமா? இது சுய தொழில் சார்ந்தும் இருக்கலாம், உறவு சார்ந்தும் இருக்கலாம். இப்போ நான் சொன்னேன், ஆல்ரெடி நீங்கள் டைவர்ஸ் ஆயிருப்பீங்க. பட் இன்னொரு திருமணத்துக்கு தயாராகணும், பண்ணிக்கணும்னா கொஞ்சம் பயம் இருக்கலாம். நம்மளுக்கு இது இப்படி இருந்ததுல மறுபடியும் எப்படி, எதை நம்பி நான் போய் இன்னொரு கல்யாணம் பண்றது அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். தொழில் சார்ந்தும் ஆல்ரெடி நான் ஒரு சுய தொழில் பண்ணி சூடுபட்டுக்கிட்டேன், இப்போ மறுபடியும் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த அனுபவங்கள்ல இருந்து பாடங்களை கத்துக்கோங்க. சரியா? ஸோ கொஞ்ச நாள் ஆற போடணும்னா ஆற போடலாம். எந்த ஒரு காரியத்தையும் உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய தேவையில்லை. ஒரு 2-3 மாசம் எஸ், அதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. எல்லாத்தையும் நீங்களே கவனிச்சிருவீங்க. உங்களால எல்லாமே பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆற்றல் உள்ள நபர் தான் நீங்க. அப்பப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். அது கூட நீங்க மெடிடேஷன் பண்ணக்கூடிய நபர் தான், பார்த்தோன்னே தெரியுது கார்ட்ஸ். ஸோ நீங்க ஈஸியா உங்களை நீங்களே டியூன் பண்ணிக்கலாம், உங்களை நீங்களே மோட் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கான ஹீலிங் ப்ராசஸிங்கும் போயிட்டு தான் இருக்கும். ஸோ சொல்ல வேண்டியது ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு. கார்ட்ஸ் நல்லா இருக்கு. நம்பர் 2 எடுத்திருக்கீங்கன்னா அந்த 12 மாசம் நல்லா இருக்கும். உங்களோட மைண்ட் செட் தான் எல்லாமே. இனியெல்லாம் ஜெயமேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனியெல்லாம் ஜெயமே தான். ஓகேவா? ஸோ நிம்மதி. இது வரைக்கும் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு கவலை அரிச்சிட்டு இருக்கு. நான் சொன்ன பணம் சார்ந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு. அதே மாதிரி யார்கிட்டயாவது கடன் வாங்கி திருப்ப கொடுக்க முடியாத கஷ்டம் கூட இருக்கலாம். ஸோ மனம் அமைதி இல்லாம இருக்குல்ல, ஸோ அந்த மனம் வந்து அமைதியாகும். அமைதி. எஸ், சிவபெருமான் மகேஸ்வரர் வந்து உங்களுக்கு அமைதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சுய முன்னேற்றம். எஸ், உங்களுக்கான முன்னேற்றம். நான் சொன்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்குது. அது யார் கொடுக்குறான்னா இந்த கடவுள் சிவபெருமான் தான் கொடுக்குறாரு. உங்களுக்குள்ள நிறைய, உங்களுக்கே தெரியும், என்னடா நம்ம இது வரைக்கும் இப்படியெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் யோசிச்சதில்லை, இப்ப நம்மளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருது, நம்ம புதுசா யோசிக்கிறோம். ஒரு தெய்வீக தன்மை, தெய்வீக ஒளி உங்களுக்குள்ள வருது, நீங்க உணர்வீங்க. நல்லா இருக்கு, உங்களோட ஆற்றல் நல்லா இருக்கு, உங்களோட கார்ட்ஸ் நல்லா இருக்கு. இந்த குழப்பங்கள் மட்டும் தவிர்த்துட்டா போதும். இது வேணும்னா இது வேணும், இது வேணாம்னா இது வேண்டாம். அந்த குழப்பமான மனநிலையில அப்பப்ப போய் உட்காந்து ஃப்ரீஸ் ஆயிடுறீங்கல்ல, அதை வண்டி கொஞ்சம் தவிர்த்துடுங்க. மற்றபடி எல்லாமே 12 எடுத்திருக்கீங்கன்னா பெருசா உங்களுக்கு வச்சுக்கணும். எஸ், உங்களுக்கான பாயிண்ட்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகே, தி பெஸ்ட். பை. வரைக்கும் 2024க்கான குறிப்புகள். எஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? 12 மாசத்துக்கு, ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ சிம்பிளா பார்க்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளா நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஜாஸ்தியா பார்த்தா நம்மளால ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. ஸோ இது இப்படிதான்ப்பா இருக்கு, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 12 மாசத்தை அழகா ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரியான ரீடிங் தான் பார்க்க போறோம். ஓகேவா? பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகே, எஸ், வா, சூப்பரா இருக்கு கார்டு. ஓகேவா? பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பேபி வர சான்சஸ் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. லவர்ஸும் அப்படிதான். ஸோ உங்க மனசு யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுதோ, இவங்களை நான் திருமணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அவங்களை நீங்க திருமணம் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுல வரன் பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வரன் வரவும் சான்சஸ் இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க எப்படின்னா உணர்வு பூர்வமா யோசிக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். பட் இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்றேன்னா, இப்போ இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல கொஞ்சம் வேலை பலு ஜாஸ்தியா இருக்கலாம், பொருளாதார சிக்கல் இருக்கலாம். இதெல்லாம் மாறுமான்னு கேட்டா எஸ், இதெல்லாம் மாறும், கண்டிப்பா மாறும். அப்படியே ஒவ்வொரு மாசம் போக 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 உங்களுக்கான சேஞ்ச் வர தொடங்கும். நீங்க ஒரு யூனிக்கான பர்சன்.
அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கஷ்டங்கள் இது வரைக்கும் கடந்து வந்த பாதைகள்ல சந்தோஷத்தோட கஷ்டங்கள் தான் ஜாஸ்தியா இருந்திருக்கும். பட் இனிமே அப்படிலாம் கிடையாது. இனிமே உங்களுக்கான ஒரு விஷயங்கள், உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ்ல ரொம்ப நல்லா பாசிட்டிவா வந்திருக்கு. ஓகேவா? சுயமரியாதை சுயமரியாதை ரொம்ப 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 முக்கியம்னு நினைக்கக்கூடிய நபர்கள். எப்பவுமே ஒரு கூட்டத்துல வந்து ஒரு தனிச்சு தெரிகிற நபர் யாருன்னா நம்ம 3 நீங்க எடுத்திருக்கீங்கல்ல, நீங்க தான். எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் அங்க ஒரு பர்சன் வண்டி நம்மளுக்கு தனியா தெரிவாங்க. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், யூனிக்கான பர்சனா இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு. இதுல என்னன்னா, இப்ப காதல் சார்ந்து உறவு சார்ந்து இருந்தாலும் நீங்களா போய் அதிகமா அன்புக்காக கெஞ்ச மாட்டீங்க. ஓகே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஆனா நான் என்னோட தன்மானம் சுயமரியாதை எல்லாம் விட்டுட்டு வர முடியாது. ஸோ இருந்தா போனா போ அப்படின்ற மாதிரி ஒரு யூனிக்கான பர்சன் தான். நான் தனியா கூட சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாம் இருக்கு. விழித்திரு, பசித்திரு, தனித்திரு அப்படின்ற மாதிரியான குரலுக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மேட்சிங்கா இருக்கக்கூடிய பர்சன் நீங்க. கடின உழைப்பாளியா இருக்கக்கூடிய நபர்களா இருக்கும். நிறைய ஏக்கங்களும் உங்க மனசுல நிறைய புதைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. இந்த ஏக்கங்கள், இந்த தனிமை எல்லாம் போகுமான்னு கேட்டா 2024ல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. கனவு மெய்ப்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட நியாயமான கனவுகள், இவ்வளோ நாள் ஏக்கங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வருது. பட் நீங்க அதை நம்பணும். ஓகேவா? நீங்க எப்பவுமே எல்லாரையும் நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வருது. நான் அவ்வளவு சீக்கிரமா யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி வருது. அதுன்னு தான் நான் சொல்றேன். இல்ல, இந்த வருஷம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க சான்சஸ் இருக்கு. தொழில் சார்ந்தும் நடக்க சான்சஸ் இருக்கு. சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்ல முன்னேற்றமா போகும். ஓகேவா? இல்ல நான் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா அங்கேயும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களோட நியாயமான ஆசைகளை நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா கொடுக்கும். ஓகேவா? சில நேரங்கள்ல உங்க கண்ணுக்கு தெரியாது, என்ன எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியல, ஒரு மாதிரிதான் போயிட்டு இருக்கு, டல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதங்கள் போகும்போது தெரியும். பட் கடைசின்னு இருக்கோம் இல்லையா, அப்பெல்லாம் நல்லா ஸ்பீட் எடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பண்ணணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பா போக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு 2-3 மாசம் வேணா கொஞ்சம் ஸ்லோவா போகலாம். அப்புறம் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு நல்ல வேகமாவே இருக்கும். எந்தவித தடைகளும் வராது. சப்போஸ் தடைகள் வந்தாலும் உங்களோட உற்சாகம், ஆர்வம், நான் எங்கேயுமே எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். சுய தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்ல உறவு சார்ந்தும் இருக்கலாம். எனக்கு வேணும்னா வேணும், ஸோ இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு வாங்கிப்பீங்க. சராசரியான வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காது. எதுவுமே கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு விஷயம், எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எல்லார்கிட்டையும் நல்லவங்களாவும் நம்ம நடந்துக்க முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. சில நேரங்கள் சில பேர் நம்ம கூட இருப்பாங்க, சில பேர் நம்மளை விட்டுட்டு போவாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் என் வாழ்க்கைய நான் ரொம்ப சந்தோஷமா நம்பர் 3 நான் கொண்டாட வேண்டாம் என் வாழ்க்கைய அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு உங்களோட கார்ட்ஸ். பட் இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல தான் கொஞ்சம் வேலை தேடிட்டு இருக்கலாம், இல்லைன்னா வேலை பலு ஜாஸ்தியா இருக்கலாம், உடல் சோர்வும் தெரியுது. ஸோ இதெல்லாம் மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களோட அம்மன் சக்தி கார்டை பார்க்கலாம். இந்த வருத்தங்கள்லாம் மறையும். ஓகே, செலவு, நான் சொன்ன மாதிரி பணம் சார்ந்து சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம். ஸோ வருத்தங்கள்லாம் மறைஞ்சு நல்ல சந்தோஷங்கள் வர சான்சஸ் இருக்கு. செலவு குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆர்வமா எல்லா விஷயங்களையும் நீங்க கத்துப்பீங்க, செய்வீங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன குழந்தை எப்படி துருன்னு இருக்கும். உங்களோட வயசு எனக்கு தெரியல, கார்ட்ஸ்ல 25ல இருந்து 35 இருக்கலாம், இல்ல 35ல இருந்து 45 கூட இருக்கலாம். எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல. நான் வந்து என்னோட வாழ்க்கையை வாழணும். இது வரைக்கும் எப்படி போச்சோ தெரியல, உருண்டு போயிடுச்சு. பட் இனிமே ஒவ்வொரு நாளும் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். ஸோ இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா தான் வாழுவேன். என் கூட இருந்து சேர்ந்து வாழ்ந்தா சில பேர் இருக்கட்டும். கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்ச கேரக்டராகவும் இருப்பீங்க. உங்களோட ஆசைகள், உங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட கூட நீங்க பெருசா எதிர்பார்க்க மாட்டீங்க, யார்கிட்டயுமே எதிர்பார்க்க மாட்டீங்க எதுவுமே அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் சொல்லுது. ஸோ தன்மானம் ரொம்ப ஜாஸ்தி. அடி பணிஞ்சு போக மாட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தாலும் போக மாட்டேன், அவங்களாம் என் கூட வரட்டும், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கூட இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு. அதான் யூனிக் பர்சன் சொல்றது. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்லாம் 1000ல் 1 தான் இருக்கும். லட்சியவாதிகள், தங்கள் எடுத்த காரியத்துல எப்படியே மோதி முட்டியாத நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதம் இருக்கும்ல, அதே நேரம் உணர்வுபூர்வமா யோசிக்கக்கூடிய நபர்கள். ஸோ நல்லா இருக்கு. கார்ட்ஸ் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு.
உங்களுக்கு காடோட பிளெஸிங்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். சரியா? செலவு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சில நேரத்துல இவ்வளோ இருக்குல்ல, இவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பட் சில நேரம் மனசு அப்படியே ஸ்வைன்னு வருத்தப்பட்டு போயிடுறீங்க. நம்மளுக்கு அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையோ, நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ, சொன்னல சிலது வந்து நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க இருக்கீங்கல்ல. ஸோ அதனால உங்களுக்கு நண்பர்கள் வட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், உறவு சார்ந்தும் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஸோ தனிமையில இருக்கக்கூடிய மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் மாறுமான்னு கேட்டா எஸ், உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் உங்ககிட்ட வருவாங்க. ஃபேமிலி குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குழந்தை வரம் இருக்கு. ஸோ என்னோட குடும்பத்துல யாரும் என்ன பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை பத்தி புரிஞ்சுப்பாங்க. ஸோ நல்ல மாற்றங்கள் நல்லாவே இருக்கு, கவலையே வேண்டாம். எஸ், சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த மனசுல அந்த நம்பிக்கை ஒண்டி விதைங்க. ஓகேவா? எஸ், என்னால முடியும், நான் எல்லாமே பண்ணுவேன், என்னை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, என்னை யாரும் ஒதுக்க மாட்டாங்க. ஏன்னா சில நேரங்களில் உங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரியும் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஸோ உங்களை ஒதுக்கி வைக்கல, உங்களுக்கு கூட ஈடு கொடுக்க முடியல. நீங்க அந்த மாதிரியான ஒரு நாலேஜபிள் பர்சனா இருக்கலாம், யூனிக்கான பர்சனா இருக்கலாம். ஸோ அவங்களே பிரமிப்பா பார்த்துட்டு இருக்கலாம் உங்களை, என்னடா இவ்வளோ சூப்பரா இருக்காங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ நல்லா இருக்கு உங்களோட வைப்ஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு சூப்பரான வைப்ஸ். சிங்கம் மாதிரி இருந்தா யார் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி நிற்பாங்க. ஸோ அந்த குறைய வேண்டாம், எல்லாருமே உங்ககிட்ட வந்து உங்களோட அன்பு புரிஞ்சுப்பாங்க. சரியா? ஸோ தனிமையா இருக்கேன் ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா இருக்கு, கார்ட்ஸ் நல்லா இருக்கு. இந்த 2024 வந்து ரொம்ப சிறப்பா போகும் சான்சஸ் இருக்கு. ஸோ நோ அட்வைஸ், உங்க பாதை உங்களுக்கு நல்லா தெரியுது. ஓகேவா? ஸோ நீங்க போயிட்டு இருக்கிறது ரொம்ப சரிதான், நல்லா யோசிக்கிறீங்க. நிதானத்தை மட்டும் பிரதானமா பிடிச்சுக்கோங்க, மற்ற எதுவுமே கிடையாது, எல்லாமே சிறப்பா இருக்கு. நம்பிக்கை உங்களுக்கு, நீங்க எந்த கடவுள் சார்ந்து வேணா இருக்கலாம், அவங்கக்கிட்ட கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த நம்பிக்கை ஒண்டி கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ஜெயிப்பேன். எஸ், குடும்ப வாழ்க்கையிலும் ஜெயிப்பேன், தொழில் சார்ந்தும் ஜெயிப்பேன். இவங்க வந்து ஆல் இன் ஆல் அழகுராஜா மாதிரி எல்லா சைடும் இருப்பாங்க. எஸ், அவங்களோட குடும்பம் சார்ந்தும் ரொம்ப பிடிக்கும். அதே டைம் எனக்கு வந்து நான் யூனிக்கான பர்சன், எனக்கான ஒரு தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு, அதையும் நான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க. ஸோ எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி தாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஒரே ஒரு விஷயம்தான், இந்த 2024 செய்யற எல்லா விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செய்யணும். ஏன்னா சில நேரங்கள்ல சில அவசரமான முடிவுகள் எடுத்துருவீங்க, அது வந்து அடுத்தடுத்த ஆண்டு கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் சரியா வராது. ஸோ இப்போ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க, நிதானமா எடுங்க, மற்றதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, தொழில் சார்ந்தும் சரி, உறவு முறை சார்ந்தும் சரி. ஓகேவா? நன்றி, வணக்கம், பாய்.